ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கோமதி கதிரை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. நான் உண்மையை சொல்லிட போறேன். கதிர்க்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்ற உண்மையை. இதனால தானே என் பையனை போட்டு போட்டு அடிக்கிறாங்க. அவன் வருத்தப்படும் போது கிட்ட போய் நின்று ஒரு ஆறுதல் கூட என்னால சொல்ல முடியல. நான் செஞ்ச தப்புக்கு கதிர் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்லும் போது மீனா சொல்றாங்க, அப்பனா ராஜியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அத்தை. பாவம், அவ வீட்டுல இருக்க யாருமே அவளை மதிக்க மாட்டாங்க அத்தை. இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க, கதிர் சமாளிச்சுக்குருவாரு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்னு மீனா தேத்துறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு லாயர் வராரு. பாண்டியன் கேக்குறாரு, என்னங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ராஜி இங்க தானே இருக்காங்க, ராஜி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே வக்கீல உட்கார வச்சு பேசுறாங்க. ராஜி கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது அவங்க அப்பா ராஜி பேர்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாராம். அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய மால் கட்டுறதுக்காக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்களாம். அதுக்காக ராஜி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அவங்க அப்பா தான் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கோமதி கத்துறாங்க, என்னது ராஜி பேர்ல சொத்து இருக்குது, அதுக்கு ராஜி கையெழுத்து போடணும்? அன்னைக்கு கோயில வச்சு என்ன சொன்னாரு? என் பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொன்னாரு. இப்ப மட்டும் பொண்ணு உயிரோட இருக்கா? செத்து போயிட்டு பொண்ணுக்கு எதுக்கு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கோமதி கத்துறாங்க. பாண்டியன் சொல்றாரு, ஏய் கோமதி சுமாரு. ராஜியை கூப்பிட்டு, என்னம்மா ராஜி, நீ என்ன சொல்லலாம்னு நினைக்கிற? கையெழுத்து போட்டு கொடுத்துறியா? உங்க அப்பாவோட சொத்து எதுக்குப்பா? அவர் கஷ்டப்பட்டு வாங்கினது, கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ராஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. தங்கமேல் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இவளுக்கு பெரிய மால் கட்டுற அளவுக்கு இடம் இருக்கா? அதுவும் அப்பா வீட்டு சொத்து. அதான் இவ இவ்வளவு திமிரா பேசுறாளா என்கிட்ட? நான் சொல்ற வார்த்தையை ஒண்ணு கூட கேட்க மாட்டா, மரியாதையே கொடுக்க மாட்டா. இவளுக்கெல்லாம் இந்த சொத்து கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ராஜி அதான் மாமா சொல்றாங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்தனுப்பு. இப்ப நீ இந்த வீட்டுல இருந்து தானே சாப்பிடுற, மாமா தானே உன் செலவெல்லாம் பாத்துக்கிறாரு, அப்படின்னா மாமா சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு தங்கமயில் பேசுறாங்க. தங்கமயில் பேசினாலே ராஜிக்கு பிடிக்காது, கோவமா வரும். அதுவும் இந்த விஷயத்துல பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் வருது. ராஜி தங்கமயில திரும்பி ஒரு முறை முறைக்கிறாங்க. தங்கமயிலக்கா அமைதியா இருங்க, மாமா என்கிட்டதான் சொன்னாங்க, எனக்கு காதிற்கு கேட்கும், எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நான் அதைத்தான் செய்வேன், நீங்க பேசாம இருங்க, என் விஷயத்துல தலையிடாதீங்க, நான் சொல்லிருக்கேன்ல அப்படின்னு படக்குன்னு சொல்லிடுறாங்க. ராஜி திரும்பி கதிரை பாக்குறாங்க. கதிர் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா தலைய குனிஞ்சுகிட்டு இருக்காரு. ராஜி வக்கீல பார்த்து சொல்றாங்க, அந்த சொத்து என் பேர்ல தானே இருக்கு, எனக்கு அந்த சொத்து வேணும், நான் கொடுக்க முடியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கதிர் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. இந்த சொத்து இருந்தா அவருக்கு உதவியா இருக்கும்ல, நான் எதுக்காக கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பாண்டியன் படக்குன்னு எந்திரிச்சு, என்னம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே உங்க அப்பாவும் சித்தப்பாவும் போட்ட நகையும் பணமும் என்ன ஆச்சு? இவன் எடுத்து செலவழிச்சு விட்டான்னு சொல்லி தானே பேசுறாங்க. என் மகனுக்கு தானே அசிங்கம். இந்த சொத்து எதுக்குமா உனக்கு? நாங்க உன் செலவெல்லாம் பாத்துக்கிறோம்ல. அதுதான் மாமா, என் செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. கதிர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கதிர் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. கதிரை நீங்களும் அடிச்சு அவமானப்படுத்துறீங்க, எங்க அப்பா வீட்லயும் அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. அதனால இந்த சொத்தை கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுறாங்க. இந்த சொத்து கதிருக்கு தான் சேர வேண்டியது, அவருக்கு தான் சேரணும். இந்த சொத்தை கதிர் பேர்ல மாத்தி எழுதுங்க, நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ராஜி ரொம்ப தைரியமா சொல்லிடுறாங்க. பாண்டியன் அப்படியே அமைதியாயிடுறாரு. கதிர் ரூம்குள்ள போன உடனே ராஜி கிட்ட சொல்றாரு, ராஜி எதுக்கு அந்த சொத்தெல்லாம்? நான் அதை நினைச்சு உன்ன ஒன்னும் கல்யாணம் பண்ணலையே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த வேலை செய்யறது பிடிச்சிருக்கு, அதனால நான் செய்யறேன். நீ பேசாம உங்க அப்பா கேட்டா கையெழுத்து போட்டு கொடுத்துரு. இல்ல, நான் செஞ்ச ஒரு தப்பால நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நகை பணம் எல்லாம் நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு அவங்க அடிச்சதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குது. இந்த சொத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவங்க போதும். எப்படியும் இந்த சொத்தை எனக்கு தானே கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அதை எழுதி கொடுன்னு கேக்குறாங்க. எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன். தங்கமயில அவங்க அம்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ராஜிக்கு சொத்து வருது அப்படின்னு சொன்ன உடனேயே, ஏய் அந்த சொத்தை வாங்க விடாத, உன் மாமனார்ட்ட ஏதாவது சொல்லி சொத்தை எழுதி கொடுத்துற சொல்லு. இப்பவே அவளுக்கு சொத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ புருஷனுக்கு தான் மரியாதை இருக்கும், உனக்கோ உன் புருஷனுக்கோ மரியாதையே இருக்காது. நீ எப்படியாவது உன் மாமனாட்ட சொல்லி அவளுக்கு அந்த சொத்து கிடைக்காத அளவுக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தங்கமயிலும் பாண்டியன் கிட்ட போய், மாமா பாருங்க மாமா, நீங்க அவ்வளவு தூரம் சொல்றீங்க, இந்த ராஜி உங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. இப்படிதான் மாமா, நான் என்ன சொன்னாலும் என் பேச்சையும் கேட்காது, ரொம்ப திமிரா பேசுது. என்னதான் பிள்ளை வளர்த்திருக்காங்க, சொல் பேச்சு கேட்காத பிள்ளை. நீங்க எழுதி கொடுன்னு சொல்றீங்க, எழுதி கொடுத்தா என்ன மாமா அப்படின்னு தங்கமயிலு பாண்டியன் கிட்ட போட்டு கொடுக்கற மாதிரி பேசுறாங்க. பாண்டியன் சொல்லிடுறாரு, அட விடுமா, ராஜிக்கு பிடிச்சதுனால கதிரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ராஜியோட சொத்து, ராஜிக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ எதுவும் கிடையாது, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அவங்க அப்பாக்கு நிறைய சொத்து தான் இருக்கு. கோமதிக்குன்னு எதுவுமே கொடுக்கல அவங்க. இப்போ ராஜிக்கு தானா கிடைச்சிருக்கு, அது கொடுக்கறதும் கொடுக்காததும் அதோட விருப்பம், அதெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. தங்கமயிலுக்கு மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுது. என்ன இது, நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.